வெல்கம் பேக். எல்லாருக்குமே வணக்கம். நான் தீபிகா. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன், நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெட் அடிக்ஷன்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பெட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே டாகோ கேட்டோ வளர்க்குறது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு பூனையோ நாயோ வளர்க்குறப்ப நம்ம கூட இந்த அளவுக்கு எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறப்ப தெரியவே தெரியாது. பட் ஆனால் போக போக நம்ம லைஃப்பில் நம்மளோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே மாறிடுது. ஒரு பூனையோ ஒரு நாயோ நம்ம வளர்க்க அது நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே மாறிடுது. ஸோ அந்த அளவுக்கு எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் உள்ள பெட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்ட மோஸ்ட் பாப்புலர் பெட் எது தெரியுமா? நம்ம டாக் தான். ஆனால் இந்த அளவுக்கு பாப்புலரான டாகை நாயேன்னு சொல்லி திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ஸ் இருக்குது. வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17% ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த பெட்ஸ் வளர்க்குறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை வேர்ல்டு லெவலில் எடுத்த டேட்டா அனலைசிஸில் கொடுத்துருக்காங்க. 83% ஆஃப் பீப்புளுக்கு ஏதோ பூனையோ நாயோ ஏதோ ஒரு பெட் மோஸ்ட்லி வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அது தன்னோட பர்சனல் பெயின்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு அந்த பெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பாப்புலர் பெட் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒன்று டாகு, ஒன்று கேட்டு. டாக்ஸ் எந்த மாதிரியான பர்சனுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் மைண்டடாக உள்ளவங்களுக்கு, ஸ்ட்ரென்த்தாக உள்ளவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்குலாம் டாக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு லெவலான ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காமாக உள்ளவங்களுக்கு, குவைட்டாக உள்ளவங்களுக்கு, ரொம்ப லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி டிப்ரெஷனில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்குலாம் இந்த கேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பெட்டு வளர்க்குறது மூலிமா நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பில் வர டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கும் இது உதவுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பெட் பார்ட்னர் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அவங்க நேமோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.